வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு, வாங்க சின்னஞ்சிறு கதைகள் கேட்டு சிந்திக்கலாம். முதல் கதை பார்த்திங்கன்னா, ஒரு புலி கல்யாணம் பண்ணி ரிசப்ஷன் வைக்குதுங்க. அதுக்கு நிறைய விலங்கினங்கள் வந்திருக்கு. ஆனால் தள்ளி நின்று வாழ்த்து தெரிவிச்சுட்டு அப்படியே போயிடுது. ஏன்னா அது புலி இல்லையா. ஆனால் ஒரு பூனை மட்டும் பக்கத்தில் போய் கை கொடுத்து திருமணத்திற்கு அந்த புலிக்கு வாழ்த்து தெரிவிக்குதாமா. அந்த புலிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். டே, உனக்கு எவ்வளோ தைரியம், நான் புலிடா, மற்றவங்களாம் தள்ளி நின்று தான் வாழ்த்து தெரிவிச்சுட்டு போகிறாங்க, நீ மட்டும் பக்கத்தில் வந்து கை கொடுக்குறியே அப்படின்னதுக்கு அந்த பூனை சொன்னிச்சான், நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னைய மாதிரி தாண்டா இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த நிலைமை எனக்கு அப்படின்னு சொன்னிச்சான். இது சும்மா நமக்கு சிரிப்பு கதை தான். ஆனால் வாழ்க்கையின் தாத்பரியம் பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி உறவு தான் இருக்கிறதுலையே மிகச்சிறந்த உறவு. அந்த உறவை மட்டும் நாம் சிறப்பாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் வேறு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் அதை எளிதாக சமாளித்திடலாம். நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம் பிரகாசமாக இருக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய 3 விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நிறைய சகிப்புத்தன்மை, நிறைய விட்டு கொடுத்தல், நிறைய தியாகம். இந்த 3ஐயும் யார் ஒருவர் குடும்பத்தில் கடைபிடிக்கிறார்களோ அவருடைய குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமோகமாக பிரமாதமாக நடக்கும். சிக்கல்கள் குறைவாக இருக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி 2 பேருமே சமம்தான். இதை புரிந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழும் பொழுது அந்த குடும்பம் அமைதியாக நகரும். அடுத்த கதை பார்த்திங்கன்னா, ஒரு ரேஷன் கடை. அது திறக்கிறதுக்கு முன்னாடி க்யூவில் மக்கள் நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஒருத்தன் என்ன பண்ணுறான், எல்லாரையும் முந்திக்கிட்டு முன்னாடி போக முயற்சி பண்ணுறான். அப்போ அங்கே லைனில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க, ஏண்டா நாங்கள் என்ன பைத்தியக்காரனா, இவ்வளோ நேரமாக லைனில் நிற்கிறோம், நீ இப்போ முன்னாடி போறியே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை எந்த அளவுக்கு முன்னாடி விடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவங்க பார்த்திங்கன்னா, விடவே மாட்டோம், நாங்கள் தான் லைனில் நிற்கிறோம், நீ பின்னாடி உன்னை முன்னாடி விடவே மாட்டோம் அப்படின்னு ஒரு புரிதலோடு சொல்கிறாங்க. ஆனால் அவர் தான் ரேஷன் கடைக்காரர், அவரை விட்டால் தானேங்க கடைக்கு போய் பொருட்கள் எல்லாம் கொடுப்பாரு. இதே போல் தான் வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் புரிதல், குறைவான புரிதல் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, எந்த இடத்துல எதை செய்வது, எதை பேசுவது என்று தெரியாமல் நாம் பேசி செயல்களை செய்து துன்பங்களில் மாட்டிக்கொள்கின்றோம். அப்போது நம்ம விளைவறிந்த விழிப்பு நிலையோடு ஒன்றுக்கு பல முறை சிந்தித்து குடும்பத்தில் நாம் பேசணும். செயல் செய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் நிறைவாகவும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவும் நகரும். அடுத்து 3வது கதை பார்த்திங்கன்னா, ஒரு மனநலம் குறைவான ஒரு நபர். அதை பார்த்த சீடர்கள் இறக்கப்பட்டு குரு கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. குரு என்ன சொல்கிறாரு, இவருக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து அவர் அப்படியே விட்டுருங்க அப்படின்னோடனே அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு திடீர்னு கத்துறாரு, கல்லை தூக்கி எல்லாரையுமே அடிக்கிறாரு. ஆனால் மக்கள் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கண்டுக்கலை, பெருசாக எதுவுமே அவரை இது பண்ணல. அதே போல் ஒரு 3 நாள் இந்த மனநலம் சரியில்லாதவரை தனியாக விட்டு அவருக்கு உணவு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுத்துட்றாங்க. யாரும் அவர் என்ன பண்ணாலும் பதிலாக எதுவுமே செய்யலை. அவருக்குள்ளாக ஒரு மாற்றம். குருவே அவர் என்ன பண்ணுறாரு, 3 நாட்கள் கழித்து குருவிடம் எனக்கு தியானம் கற்று தர்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவருக்குள்ள உள்ள மாற்றம் என்ன நடக்குதுன்னா, 3 நாட்களாக நம்ம இவ்வளோ பேசுகிறோம், கத்துறோம், யாருமே நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணலை. அப்படிங்கும் பொழுது அவருக்குள்ள வந்த மாற்றம் தானே சரியாகி விடுகின்றார். அதே போல தாங்க நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுதும் நாம் உடனடியாக கோவப்பட்டு திரும்ப கத்தி இந்த மாதிரி செயல்களெல்லாம் செய்கிறத விட்டுட்டு நாம் அமைதியாக இருந்து பழகி, எப்போ யார் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனுக்குடன் பேசி அந்த சண்டையை பெருசு பண்ணாமல் நம்ம அமைதியாக விட்டுட்டோம், எதிர்வினை ஆற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்னாலே பாதி பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துருங்க. இதை நாம் குடும்பத்தில் நாம் பழகுவோம். இதை நம்ம எல்லா இடங்கள்லையுமே எங்கே பேசினாலும் உடனடியாக பதில் பேசாமல் அமைதியாக இருந்தோம் அப்படின்னாலே, ஏன்னா மௌனம் கலக நாஸ்தி, மௌனம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வை
கொடுக்கும். 4வது கதை பார்த்திங்கன்னா, ஒரு குரு கிட்ட ஒருத்தங்க கேட்குறாங்க, இந்த உலகம் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் சொல்கிறாரு, நீ பூனையை பார்த்துருக்கியா அப்படின்ட்டு கேட்குறாரு. அந்த பூனையினுடைய பற்கள் நல்லதா கெட்டதா, அதற்கான பதில் தான் நீ கேட்ட கேள்விக்கு பதிலும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்னடா நம்ம ஒரு கேள்வி கேட்டால் இவர் நம்மளை கேள்வி கேட்குறாருன்னு யோசித்து சிந்திச்சுட்டு விடை தெரியாமல் அடுத்த நாள் போய் கேட்டோன்னே அந்த குருவே சொல்கிறாரு, அந்த பூனைக்கு பார்த்திங்கன்னா அதனுடைய குட்டி பூனையை தன்னுடைய பல்லாலேயே தூக்கிட்டு போய் லாவகமாக இருக்கும். அந்த குட்டி பூனைக்கு அந்த பூனையினுடைய பற்கள் நல்லது. ஆனால் அதே பல்லை வச்சுட்டு பார்த்திங்கன்னா அது எலியை கொன்று தின்றுவிடும். அது எலிக்கு அந்த பூனையினுடைய பல்லு கெடுதல். அதே போல தாங்க உலகத்தில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. அவங்கவுங்க நடந்துக்கிறத பொறுத்து இந்த உலகம் சிலருக்கு நல்லதாகவும் கெட்டதாகவும் அமையும். நாம் உள்ளதையே உணர்வோம், நல்லதை செய்வோம், அல்லதை விடுவோம். நம்மளுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா மிக அமைதியாக நிதானமாக மகிழ்ச்சியாக நகரும். சிந்திப்போம், சிறப்பாக வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.